வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுத்தான் நான் பாடுறேன், அதை நினைச்சுத்தான். நம்ம தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாமா? யோவேல் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் கைத்தட்டுங்க பார்க்கலாம், நல்லா கைத்தட்டுங்க. ஆண்டவர் தெளிவாய் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என் ஜனங்கள், என் ஜனம் அல்ல, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். இது நம்புறீங்க? நம்ம எல்லாம் தேவ ஜனம். ஹல்லேலூயா. அதனால நீங்க தப்பு பண்ணாலும் சரி இல்லையா, தேவன் சமய சிக்ஷைகளை கொடுத்து தம் பக்கமாய் திருப்பிக் கொள்வாரே தவிர உன்னை மற்றவங்க முன்னாடி வெட்கப்பட்டு போக ஒரு நாளும் அலோ பண்ண மாட்டார் ஆண்டவர். நம்புறீங்க? ஆமா ஆமா சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 10 முறை அந்த வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதுன்னு சொன்னீங்களப்பா, உங்களுடைய வார்த்தை முடிய எனக்கு இதை செய்யுங்க செய்யுன்னு சொல்லி ஒரு நாளைக்கு 10 முறையாவது இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் தம்முடைய வார்த்தை முடிய செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார். ஆமீன். ஆனா கவனிங்க, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை தேவன் நமக்கு உத்தரவாதம் கொடுத்தாலும் இன்னைக்கு பாருங்க, அநேகர் இங்க வெட்கத்தோடு கூட அவமானங்களோடு கூட துன்பங்களோடு கூட இல்லையா, தாவீது சொல்ற மாதிரி நாள்தோறும் வெட்கத்தோடு நான் திரிகிறேன் சொல்லி சொல்ற மாதிரி அநேகர் வெட்கத்தோடு இன்னைக்கும் திரிந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா. தேவனுடைய வார்த்தைக்கு ஆப்போசிட்டா தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனம் வெட்கப்பட்டு போகாது. அப்ப ஏன் வெட்கப்பட்டு போகிறோம்? அதை நம்ம சற்று வாசித்தா நலமாயிருக்கும். காலையில் 2 காரியம் சொன்னேன். ஒன்று சங்கீதம் 83:17-18. யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரணும். அவர்கள் என்றைக்கும் வெட்கி கலங்கி நாணம் அடைந்து அழிந்து போவார்கள். ஒன்று, யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்பதை மனுஷெல்லாம் உணரணும். அதுக்காகவே சில சமயம் பாருங்க இல்லையா, அவங்க வாழ்க்கையில் சில வெட்கத்தை தேவன் உண்டு படுத்துகிறார். ஆமென். தாவீது சொன்னான் இல்லையா, இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு என்பதை இந்த பூலோகத்தார் எல்லாரும் அறியும்படி ஆண்டவரே இந்த கோலியாத்தை நான் அடிக்கணும், இந்த கோலியாத்தை நான் அடிக்கணும். அச்சனா இல்லையா? ஆண்டவர் செஞ்சாரா இல்லையா? ஏன்னா இஸ்ரவேலிலே ஒரு தேவன் ஒரு இருக்கிறார். ஆமென். அதை அவர்கள் உணரும்படி அவர் அவர்களை வெட்கப்படுத்துகிறாராம். 2வதாக சொன்னேன், சீயோனை பகைக்கிறவர்கள் வெட்கப்படுவார்கள். சீயோன் என்றாலே கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு இடம் அல்லது தேவனுடைய வாசஸ்தலம். இதை யாரெல்லாம் பகைக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்படுவார்கள். காலையில் 2 காரியம் சொன்னேன். உங்களுக்கு இன்னொரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். 3வதாக வாசிக்கலாம். சங்கீதம் 35:26. ஏன் இன்னைக்கு ஜனங்கள் வெட்கப்பட்டு போகிறார்கள்? எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் லட்சையாலும் மூடப்பட கடவர்கள். நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்ன, பெருமையோடு கூட இருக்கிறவர்கள் அல்லது பெருமை பாராட்டுகிறவர்கள் நிச்சயமாய் வெட்கப்படுவாங்க இல்லையா. தேவனுக்கு பிடிக்காத ஒன்று பெருமை. ஹல்லேலூயா. அது இருக்கவே கூடாது. தேவன் அருவருக்கிற ஒரு காரியம். நீதிமொழி 8 வாசிக்கிறாரு, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம், கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமை அகந்தை, தீய வழிகள், புரட்டு வாயும் தேவன் வெறுக்கிறார். கவனிங்க, பாருங்க, தேவனுக்கு பிடிக்காத ஒன்று பெருமை.
பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். எதிர்த்து தான் நிற்பார். ஆமா, தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபைகளை அள்ளி கொடுப்பார் ஆண்டவர். கவனிங்க, ஒரு நாளும் பெருமைக்கு இடம் கொடுத்துறாதீங்க. ஆண்டவர் உங்களை நம்பி எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்தாலும் இல்லையா, நீங்க தாழ்மையோடு அதை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ள வேண்டும். ஆமா சொல்லுங்களேன், ஒரு நாளும் பெருமை பாராட்டக்கூடாது. அதை தேவன் விரும்பவே மாட்டார். எந்த விதத்திலும் உனக்கு பெருமை வந்துடக்கூடாது. ஒருத்தர் சொன்னாரு, ராணுவத்தில் அழிந்தவனை காட்டிலும் ஆணவத்தில் அழிந்தவன் நிறைய பேர். ராணுவத்தில் அழிந்தவனை காட்டிலும் ஆணவத்தில் அழிந்தவன் தான் நிறைய பேர் இன்னைக்கு. உண்மைதானே இல்லையோ? ராணுவத்தில் அழிஞ்சாலும் கொஞ்சம் நல்ல பேர் உண்டு, தோத்துறோம். ஆணவத்தில் அழிஞ்சிட்டா என்ன பண்ண, என்ன பிரயோஜனம் உனக்கு? புரிஞ்சுட்டா? இன்னைக்கு பாருங்க, ஆணவத்தில் நிறைய பேர் அழிஞ்சு போறாங்க. ஆணவம் வரக்கூடாது. எவ்வளவு இருந்தாலும் சரி, ஆணவம் படைக்க கூடாது. புரியுதா? எவ்வளவு வந்தாலும் ஜெபிக்க நேரத்தை ஒதுக்கணும், வேதம் வாசிக்க நேரத்தை ஒதுக்கணும், கோயிலுக்கு வரதுக்கு நேரத்தை ஒதுக்கணும். புரியுதுங்களா? தேவனுக்கு ஊழியம் செய்ய நேரத்தை ஒதுக்கணும். அதுதான் நமக்குள்ள இருக்க தாழ்மை. எதை கேட்டாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், தேவன் செய்தார், தேவன் கொடுத்தார், தேவன் கொடுத்தார், தேவன் செய்தார், இல்லையா? தாவீது பாருங்க, அவ்வளவு பெரிய ராஜா சொல்றான், நான் எம்மாத்திரம், இல்லையா? நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், நான் ஒரு தெள்ளு பூச்சி, நான் ஒரு தெள்ளு பூச்சி, இல்லையா? நானும் ஒரு புழு. என்ன சொல்றாரு? புழுனா என்ன? முதுகெலும்பு கிடையாதுக்கு. இப்போ தாவீது சொன்ன, நானும் நான் ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு ஆள். ஆண்டவரே, நமக்கு இந்த முதுகெலும்பு தான் ரொம்ப முக்கியம், இல்லையா? இந்த முதுகெலும்பு இல்லைன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? டவுன் ஆயிடும். புரிஞ்சுதா? தாவீது சொல்ற, நானோ ஒரு புழு, நான் மனுஷனே இல்லை ஆண்டவரே, நான் புழு. ஒரே நிமிஷத்துல தரித்திரம் அடைய செய்கிறவர், ஒரே நிமிஷத்துல உன்னை உயர்த்துகிறவர், ஒரே நிமிஷத்துல இல்லையா நம்மை அதல பாதாளத்துக்குள்ள கொண்டு போகிறவர் பெரியவர் இயேசு. ஒரு நாளும் பெருமை வரக்கூடாது. புரிஞ்சுட்டா? கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, பெருமையில அழிஞ்ச முதல் ஆள் யார் தெரியுமா? பிசாசு. வாசிக்கலாம், ஏசாயா 14ஆம் அதிகாரம். வாசிக்குமா? உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. சரி. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. கவனிங்க, இங்கிலீஷ் பைபிள்ல ஹோ லூசிஃபர், ஹோ லூசிஃபர். இந்த அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளினா இங்கிலீஷ் பைபிள்ல ஒரு டிரான்ஸ்லேட் சொல்றது ஹோ லூசிஃபர். அவன் தான் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி. நிறைய ஆக்சிடென்ட் எப்போதுமா நடக்கும்? நிறைய ஆக்சிடென்ட் அதிகாலை தான் நடக்கும். ஏன்? அவன் செயல்பட ஆரம்பிச்சிருவான். புரிஞ்சுட்டீங்களா? புரியுதா உங்களுக்கு? அப்போ அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன். ஏன் இவன் தள்ளப்பட்டான்? எதுக்கு வெட்டப்பட்டான்? இவன் யார் தெரியுமா? ஒரு தூதன். கேப்ரியேல், மிகாவேல், லூசிஃபர், 3 பேருமே தூதர்கள், பிரதான தூதர்கள், இல்லையா? கேப்ரியேலுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவது, மிகாவேலுக்கு சண்டை செய்வது, லூசிஃபருக்கு தேவனை ஆராதிப்பது, இல்லையா? இந்த வேலை தான் 3 பேருக்கு ஆண்டு கொடுத்தாரு. ஆனா இவனுக்கு மட்டும் பாருங்க, கொஞ்சம் திமிழ் தாசி ஆயிட்டு. என்ன ஆயிட்டு? நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். திமிழ் தானே? சொல்லலாமா? சொல்லலாமா? நீ யாரு? ஒரு தூதன். தூதன் வந்து தேவனுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். முடியுமா? உன்னதமானவருக்கு நீ ஒப்பாக முடியுமா? இந்த 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 எண்ணம் வந்த உடனே தெய்வம் அவனை அடிச்சுக்கல் தள்ளிட்டார். ஆண்டவர், போ பாதாளத்துக்கு போ. பெருமை வரக்கூடாது. அதனால்தான் இன்னைக்கு அவன் தெய்வத்துக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான், தேவனுடைய பிள்ளை விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஏன்?
அவனை தேவன் தள்ளிவிட்டார். தூதனா இருந்தவன் பிசாசாய் மாறிட்டான். புரியுதா? அதனால நம்ம எல்லா விதத்திலுமே கொஞ்சம் ஞானமாக இருக்கணும். உங்களுக்கு ஆண்டவர் என்ன கிருபை கொடுத்தாலும் சரி, என்ன தாழ்ந்து கொடுத்தாலும் சரி, அதை தேவனுக்காக மாத்திரம் தான் பயன்படுத்தணுமே தவிர, நீங்கள் அதை மற்ற காரியத்தை பயன்படுத்தி பெயர் புகை வாங்கணும் யோசிச்சுன்னா, தேவனுக்காய் பயன்படுவது தான் உனக்கு ஆண்டவர் இந்த கிருபை கொடுத்திருக்கிறார். ஆமா சொல்லுங்க. பெருமை வரக்கூடாது. அந்த பிரதான தூதன் பெருமைப்பட்டனால கர்த்தர் அழிச்சிட்டாரு. பெருமை வரக்கூடாது இல்லையா? என்னைக்கும் பிறந்த வீட்டையும் புகுந்த வீட்டையும் சமமா நேசிக்கணும். பெருமை வரக்கூடாது என்னைக்குமே. நீ உங்க அம்மாவிட்ட நீ தயிர் சோறு சாப்பிட்டுருக்கலாம், அல்லது நீ என்னது நெய் சோறு சாப்பிட்டுருக்கலாம். அது உனக்கு நிரந்தரமே கிடையாது. ஆண்டவர் உனக்காக ஒரு ஆளை ஆயத்தப்படுத்துறான்ல, அதான் உனக்கு நிரந்தரம். ஆமென். அதான் உனக்கு நிரந்தரம். அதான் உனக்கு நிரந்தரம். பெருமை வரக்கூடாது. அதான் சொல்றது பைபிள். சீயோன் குமாரத்தி ஒய்யாரமாய் நடந்து, கழுத்தை நெரித்து, கண்களை மருட்டி பார்த்து, சிலம்பு ஒலிக்க திரிகிறாள். சீயோன் குமாரத்தி அது ஆகாது. நீ சீயோன் குமாரத்தி, புரியுதா? உனக்கு அது ஒத்து வராது இல்லையா? என்னைக்கு சிம்பிளா இரு, சிம்பிளா இருங்க. நம்ம ஏசப்பா சிம்பிள். அவர் தேவனுக்கு சமமா இருந்தோம், கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமின் கோலம் எடுத்தார். ஏசப்பா பொருளல்ல, அந்த அடிமின் கோலம். ஒரு தாழ்மை, ஒரு பணிவு. இதுதான் ஏசப்பா பிள்ளைங்க அழகு. உன்னை பார்த்து சொல்லணும், நீங்க கிறிஸ்தவங்களாங்க. ஆமா, எப்படி தெரியுது? நீங்க அந்த பணிவா பேசுறது, பணிவா நடக்கிறது, ரொம்ப சிம்பிளா இருக்கிறீங்க இல்லையா? உங்க வார்த்தையிலே பேச்சிலேயோ ஒரு அகந்த வரல, திமிர் இல்லை. So good. ஹலோ, ஏன் வெக்கப்பட்டு நிக்கிற நம்ம? பெருமைகள். நேபுகாத்நேச்சார் ஒரு அரண்மனை கட்டினா, அது உலக அதிசயம் ஒண்ணு, தொங்கு தோட்டம். அதுதான் தொங்கு தோட்டம் இருக்குது. உலக அதிசயம் ஒண்ணு, தொங்கு தோட்டம் கட்டிட்டு சொன்னா, இது நான் கட்டின பாபிலோன். நீயா கட்டின? இது நான் கட்டின பாபிலோன், நான் கட்டின கோயில், நான் கட்டின இடம், நான் கட்டின வாங்கின இடம். நோ, கர்த்தரின் கிருபையாய் தந்தது. கர்த்தர் எனக்கு கிருபையாய் தந்தது இல்லையா? இது அவருடைய ஈவு. பவுல் சொல்றாரு இல்லையா? இது அவருடைய ஈவு. இது நான் கட்டுறது இல்லையா? நான் படித்தேன், நான் போனேன், நான் வந்தேன், நான் வேலைக்கு போனேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் கட்டினேன், நான் போனேன். ஒரே அடி அடிச்சு 7 வருஷம் மாட்ட மாதிரி பிள்ளை சொன்னான் அவன். 7 வருஷம், 1 வருஷம் இல்லை, 7 வருஷம் ஆச்சு அவனுக்கு புத்தி திரும்பி வரத்துக்கு. புரிஞ்சுட்டா? தயவு செய்து உங்க வாழ்க்கையில் அந்த நான் என்ற வார்த்தை வரக்கூடாது. புரிஞ்சுட்டா? தேவனுடைய கிருபையினால எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்சதுங்க. தேவனுடைய கிருபையினால நான் இந்த படிப்பு படிச்சிருக்கிறேன். தேவனுடைய கிருபையினால நான் இந்த வேலை செய்கிறேன். இதுதான் பணிவு. பைபிள் தான் சொல்லுது, கர்த்தர் சித்தமானால் நான் உயிரோடு கூட இருந்தால் நாளைக்கு இதை செய்வோம் என்று நீங்க சொல்லணுமா? புரியுதா? ஆமா. யாக்கோபு 4:15. ஆனால் ஆண்டவருக்கு சித்தமானால், ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். நாளைக்கு நீ வரன்னு சொல்லிட்டு கூட சொல்லணும், கர்த்தர் சித்தமானா நாளைக்கு வரங்க, கர்த்தர் சித்தமானா நாளைக்கு வரங்க. ஏன் ஏன்? தூங்கி எழுந்தாதான் உன் வேலையை நீ செய்ய முடியும். நீ தூங்கி எழலைன்னா உன் வேலையை உறவினர்கள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நாளைக்கு நான் வரேன்னு சொல்ல, கர்த்தருக்கு சித்தமானால் நான் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டுமா? ஏன்? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்பார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ. இதுதான் பைபிள் சட்டம். கர்த்தர் சித்தமானா நான் உயிரா இருந்தா நாளைக்கு வரும் பிரதர், நாளைக்கு செய்யறோம் பிரதர் இல்லையா? இதை சொல்லும் போது தேவன் மகிமைப்படுவார். அப்போ நீ உன்னை நம்பல, நீ யாரை நம்புற அர்த்தம்? ஏசப்பா நம்புற இல்லையா? அவர் எனக்கு ஜீவனை கொடுத்தால், அவர் எனக்கு உயிர் கொடுத்தால் நாளைக்கு நான் இன்னதை செய்வேன். அதான் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்த பிள்ளைகள் சொல்ல வேண்டிய வார்த்தைகள். அப்போ உன் வாயில்னா இல்லை பெருமை இல்லைன்னு அர்த்தம், உன் வாயில அகந்த இல்லைன்னு அர்த்தம், உங்க வாயில திமிர் இல்லைன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த ராஜா சொல்றான், இது நான் கட்டின பாபிலோன்.
இது நான் கட்டின பாபிலோன். தேவன் கோபப்பட்டு அவனை கீழே தள்ளினாராம். 7 வருஷம் அவன் பனியிலையும் மழையிலையும் இருந்து அவன் நகலாம் ஒரு மிருக நகை மாதிரி ஆயிட்டான். அவனுக்கு திரும்பவும் புத்தி வரத்து 7 வருஷம் ஆச்சான். எத்தனை வருஷம் ஆச்சா? 7 வருஷம் ஆச்சான் புத்தி வர. அவன் புத்தி அவனுக்கு திரும்ப வந்தது. ஏன் இன்னைக்கு நம்ம வெக்கப்பட்டு போய் நிற்கிறோம்? இந்த வார்த்தைகள், நடக்கைகள், நம்முடைய செயல்கள், சொல், இதனால பாருங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம வெக்கத்தோடு கூட இருக்கிறோம். ஒன்று பெருமை. இரண்டாவது நம்ம வாசிக்கலாம் என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 46வது வசனம். மிரியாம் தேவனுக்கு மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தமுள்ளவனாய் இருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசல் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர் இருவரும் போனார்கள். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. கவனிங்க, இரண்டாவது நம்ம வெக்கப்படுத்த ஒரு காரணம். மிரியாம் யார் தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசி. மிரியாம் யாரு? ஒரு தீர்க்கதரிசி, ஒரு நல்ல வர்ஷிப் லீடர். அவங்க யாரு? மிரியாம். யாத்ராகும் 5ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அவ ஒரு தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, நல்ல ஒரு வர்ஷிப் லீடர். ஆனா என்ன திமிரு. மிரியாம் யாரு? ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புருவோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். இஸ் எ லீடர். மிரியாம் ஒரு லீடர். கவனிக்கணும், லீடர்லாம் கவனிங்க. மிரியாம் ஒரு தீர்க்கதரிசி. மிரியாம் ஒரு வர்ஷிப் லீடர். ஆனா கவனிங்க, ஊழியக்காரனை மதிப்பதற்கான அந்த பக்குவம் எல்லாம் போயிட்டு. மோசே யாரு? தேவனோடு முகமுகமாய் பேசுகிறவர். ஹல்லேலூயா. உடன் பிறந்த தங்கச்சியா இருந்தாலும் சரி, அக்காவா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் ஊழியக்காரன் கொடுக்க வேண்டிய கனத்தை கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. இங்க ஃபேமிலி பிரச்சனை வந்துட்டு, இந்த பிரச்சனையில் என்ன பண்றேன், இந்த அம்மா கொஞ்சம் துடுக்கா பேசிச்சு. துடுக்கா பேசக்கூடாது. என்ன ஆகிட்டு தெரியுமா? ஒரு நாள் 24 hours அந்த குஷ்ரோகி ஆயிட்டாங்க. உறைந்த மழை. மோசே அப்புறம் ஜெபம், ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. சொல்லு படிமா. கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? ஏன் வெட்கப்பட்டாங்க? தகப்பனை காரி முடிஞ்சிட்டா. புரியுதா? அப்போ தகப்பன் காரி முடிஞ்சா உனக்கு குஷ்டகம் வந்துடும். அப்போ 7 நாள் வெட்கப்படணும். ஏன் தெரியணும். மோசே யாரு, மிரியாம் யாரு, ஆரோன் யாருன்னு உனக்கு தெரியணும். புரிஞ்சிட்டீங்களா? தேவனுடைய பிள்ளை விரோதமாய் பேசாதீங்க. என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கோ ஊழியம் செய்கிற மக்களுக்கோ விரோதமாய் நம்ம எழும்பி பேசும்போது நம்ம சமயம் வெட்கப்பட்டு நின்றுடுவோம். என்னாகமம் 16:46 சொல்லுகிறது, மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதின்மேல் போட்டு அதின்மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபை நடத்தில் போய் அவருக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது. வாதை தொடங்கிற்று. ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். இந்த லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரராகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவருமாகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பிட்டான். மோசேக்கும் ஆரோனுக்கும் எழும்பவே கூடாது. புரியுதா? எழும்பவே கூடாது. அது தேவனை கோபப்படுத்தி விடும். இந்த 3 பேர் ஓஞ்ச பரவாயில்ல, ஒரு 250 பேர் சேர்த்துட்டான் பாருங்க. பூமி பொழந்து 250 பேர் குடும்பம் உள்ள போயிட்டு நரகத்துக்கு, உயிரோடு போயிடுச்சு நரகத்துக்கு. வேண்டவே வேண்டாம். கவனிங்க, என்னாகமம் 25:3 சொல்றாரு. இங்க ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. மீதியானிய ஸ்திரியோடு குத்துண்டு செத்த இஸ்ரவேல் மனிதனுடைய பேர் சிம்ரி. இவங்க எங்க பாவம் பண்ணாங்கன்னா, ஆலயத்துல. ஆலயம் பரிசுத்தமானது, தேவன் வாசம் பண்ற ஒரு இடம். இங்க வந்து மெசேஜ் அனுப்புறது செய்யக்கூடாது.
இது தேவ ஆலயம், தேவன் வாசம் பண்ற இடம், தேவன் நம்மோடு பேசுகிற இடம். கர்த்தர் நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்துற ஒரு இடம் இது. இங்க வந்து தவறான ஒரு காரியத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. இன்னைக்கு உனக்கு தெரியாது, ஆனா உன் சந்ததி அழிவதை நீ பார்த்து பின்னால உணர்வ. அதே வார்த்தை வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் சொல்றாரு, உன்னோடு விபச்சாரம் செய்தவர்களையும் நான் கட்டில் கடை ஆக்கி கொள்ளுவேன். அப்போதான் உள்ளந்தரியத்தையும் இருதயத்தையும் ஆராய்கிறவன் நான் என்று நீ அறிந்து கொள்வாய். அவருடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும். மேலே கொஞ்சம் வாசிமா. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளோடு விபச்சாரம் செய்தவர்களையும் அவள் கிரியைகளையும் தங்களுடைய கிரியைகளையும் மனம் திரும்பாத பட்சத்தில் அவர்களை மிகுந்த உபத்திரவத்தில் தள்ளி அவருடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும். நீ செய்யற தப்பு யாருக்குமே தெரியாது. நீ மறைஞ்சு நின்று நீ மெசேஜ் அனுப்புறது, தப்பு பண்றதெல்லாம் அவருடைய பார்த்து அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமா பதில் கொடுப்பாரு. இப்போ உனக்கு தெரியாது, உன் சந்ததி நீ அழிவதை பார்க்கும்போது ஐயோ நான் தேவாலயத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தேனே, அன்னைக்கு நீ மனம் கசந்து அழுவ. கர்த்தர் உன்னை பார்த்து ஆகடை பண்ணுவாராம். நான் கூப்பிட்டு நீ கேட்கல, இப்போ நீ கூப்பிடுறல, உனக்கு ஆபத்து சூறாவளி மாதிரி வருதுல்ல, இப்போ நீ கூப்பிடும் போது ஆண்டவன் பண்ண மாட்டான். நோ நோ நோ, நான் சொன்ன ஆலோசனை நீ என்ன பண்ண? தவறு தட்டிட்டேன். நீதிமொழி 1ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நான் சொன்ன எல்லா ஆலோசனையெல்லாம் நீ தள்ளிட்ட. அறிவை வெறுத்தார்கள், அறிவை வெறுத்துட்டேன். கர்த்தருக்கு பயப்படுதலை, பயத்தை வெறுத்துட்டேன். இப்போ உனக்கு சூறாவளி மாதிரி பிரச்சனை வரும்போது இயேசுவே இயேசுவே ஓமா வேலை பாருமா. அன்னைக்கு நான் உனக்கு ஆலோசனை கேட்டியா? உன் பிள்ளையை இஷ்டத்துக்கு விடாத, கண்ட்ரோலே வை. இஷ்டத்துக்கு விட்டுனா உன் பிள்ளையே உனக்கு வெக்கத்தை உண்டாக்கிடும். பைபிள் தான் சொல்லுது, நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு என்ன பண்ணும்? சஞ்சலமா இருக்கும், வெக்கத்தை உண்டு பண்ணும். ஏன் இதெல்லாம் சொல்ற தெரியுமா? நீ கெட்டு போறதுக்கு இல்ல, நீ நல்லா இருக்கணும். உன்னை நீ ஒரு நாள் வெக்கப்பட்டு போக கூடாது, நீ என்னைக்கு அவமானப்பட்டு நிற்க கூடாது. சொல்லணும், கர்த்தர் எங்களை உயர்த்தினார், கர்த்தர் எனக்கு சகாயராக இருந்தார், கர்த்தர் எனக்கு போதுமானவராக இருந்தார். இதை சொன்னா தேவனுக்கு மகிமை. அதுக்கு தான் இவ்வளவு தூரம் பேசி கொண்டிருக்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவோ தேவ ஆலயத்தில் வந்து என்ன பண்ணக்கூடாது? தவறு பண்ணவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமா, சபைக்கு வரும்போதும் சரி, போகும்போதும் சரி, அந்த தெய்வ பயத்தோடு இருக்கணும். ஏன்னா தெய்வத்துடைய வாசஸ்தலத்துக்கு வருகிறோம், தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வருகிறோம் இல்லையா? இந்த ஆலயம் தேவனால் பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏதென்றால் தேவ பிரசன்னம். புரியுதா? அந்த கை கூப்பி பயபக்தியா அவருடைய பிரசன்னம் உன்னை மூட ஆரம்பிக்க பாருங்க. உன் உள்ளத்துல எல்லாம் அந்த டிப்ரெஷன், போராட்டம், பிசாசு எல்லாம் விலகி ஒரு தேவ அமைதி அப்படி ஆட்கொள்ளும் பாருங்க. கோயிலில் வந்துட்டா கண்ணை மூடிடணும் இல்லையா? மத்தாலும் என்ன பண்றாங்க உனக்கு தெரியக்கூடாது. ஆண்டவரே வா கிருபை தாங்கப்பா பாருங்க. அந்த வாரம் முழுசும் ஒரு சமாதானம் ஆட்கொள்ளும் பாருங்க. அந்த தேவ பிரசனம் மூடிக்கொள்ளும் பாருங்க. உன் குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகும் பாருங்க இல்லையா? உன் குடும்பத்துக்கு விரோதமாக எழுமின சத்துருவை தேவனே என்ன பண்ணுவார்? அடித்து நொறுக்கி போட்டுருவார். ஏன்னா நீ தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிற, தேவனுடைய ஆவி உனக்குள்ள தான் வாசமா இருக்கிறார். அதனால்தான் நீ தேவ ஆலயத்தை கெடுத்துடக்கூடாது. இது யாரு? தேவ ஆலயம். அப்போ இன்னைக்கு வந்து ஆண்டவரே அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் சொல்லி அந்த 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 தேவ பிரசனத்தை நீ உணர்ந்தினா அந்த அபிஷேகம் உனக்குள்ள கடந்து போகும். உனக்குள்ள பிசாசு வச்சு அந்த நுகங்கள்லாம் சுக்குனரா உடையும். பிசாசு என்னென்ன நுகத்தை கொண்டு வரானோ அதெல்லாம் உடைஞ்சி உங்க உள்ளம் பாருங்க அப்படியே அவரை பிரசன்னம் அப்படியே நிறையும் இல்லையா? எத்தனை நைட்டுக்கு தூக்கம் வருது? தூக்கமே வரல பாஸ்டர், டிப்ரெஷனா இருக்கு பாஸ்டர். ஒரு மாதிரி பாட்டு பாடு இல்லையா? அந்த பிசாசு விலகி தேவ பிரசன்னம் உனக்குள்ள வரும் பாருங்க. ஃபாதர் சொல்றார் இல்லையா? நீர் என்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா, நீர் என்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா, படுத்துறங்கி விழித்த
விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. எதிர்த்தெழுவோர் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டா என்று சொன்னாலும், எதிர்த்தெழுவோர் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டா என்று சொன்னாலும், கேடகம் நீர்தான் மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். என் கேடகம் நீர்தான் மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி நாங்கள் வருகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான இந்த நல்ல மத்தியான வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த மத்தியான வேலையில கூட கர்த்தாவே அப்பா நீ கொண்டு வந்த இந்த அருமையான பிள்ளைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனுஷர்கள் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம் துக்கப்பட்டு அவமானத்தோடு வெட்கத்தோடு ஆண்டவரே, ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசுவை போல கதறிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு தம்முடைய கிருபையை, தம்முடைய சமாதானத்தை, தம்முடைய தயவை, தமது இரக்கத்தை காண்பித்து ஆண்டவரே இவர் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் இவர் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியாய் இவளை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே. இவர்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் இவர்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியாய் கர்த்தர் இவளை மகிழ்ச்சியாக்குவீராக. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் பாடி சீயோனுக்குள் வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்ற வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலங்கள் தவிப்புகள் இயேசுவின் நாமத்தில் ஓடி போகும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த மாதம் முடிவதற்குள்ளாக என் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின்படியே என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில் என்ற வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் எந்த இடத்துல வெட்கப்பட்டார்களோ, எந்த இடத்துல சிறுமைப்பட்டார்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டார்களோ இயேசுவே அதே இடத்துல இவங்க தலையை நீ உயர்த்தி கனப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருத்தரையும் பேர் பேராய் சந்திங்க. நான் அவர்களை அங்கே சந்திப்பேன் சொன்னீங்களப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் சந்திங்கப்பா, ஒவ்வொருத்தரையும் சந்திங்கப்பா. ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளையும் சந்திங்கப்பா. இன்னைக்கு அவங்க உங்களை சந்திக்காம போக கூடாதப்பா. இயேசுவே உதவி செய்யும். வியாதியோடு, வேதனையோடு, கலக்கத்தோடு, டிப்ரெஷனோடு, மன அழுத்தத்தோடு யாராவது இருந்தாங்கன்னா இப்பொழுதே இந்நேரமே அந்த ஆவி, அந்த பிசாசின் கிரிகள் இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவருடைய இருதயத்தை விட்டு இப்போதே விட்டீங்க. பிசாசு பரிசுத்த ஆவியானவர் அவருடைய உள்ளத்தில் ஆளுகை செய்வதாக. ஒரு லேஸ் இலகுவான ஒரு காரியம் உண்டாகட்டும். அந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். இந்த செய்தியை ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காய் சகோதரியை ஜெபிக்கிறேன். கர்த்தாவே உம்முடைய கிருபையின் கரம் அந்த மக்களை தாங்குவதாக. அவர்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்குவீராக. ஆசீர்வதி. இந்த வாரம் முழுவதும் கண்மணி போல காத்துக் கொள்ளுங்கப்பா.
உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியம் செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் உடைய வருகை மட்டும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை கடவர் என்பதே. அல்லேலூயா.